Hello friends, this is your Yoganandam, biology lecturer. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து லெகுமினேசி ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில வந்து 3 சப் ஃபேமிலிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. Fabaceae, Mimosaideae and Caesalpinidae. ஸோ இந்த ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து பிகினிங்ல வந்து ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் நீட் சிலபஸ்ல கொடுத்திருந்தாங்க. Fabaceae ஃபேமிலி. ஃபார் நீட் 2024 எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஜென்ரலா லெகுமினேசிய ஃபேமிலின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலியில வந்து இன்னும் 2 more ஃபேமிலி சப் ஃபேமிலிஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஒன் இஸ் மைமோசைடியே அண்ட் அனதர் ஒன் இஸ் சீசல்பினைடியே. இந்த ரெண்டு ஃபேமிலியை வந்து அலாங் வித் ஃபேபேசிய ஃபேமிலி வந்து நியூலி ஆடட் ஃபேமிலி ஃபார் நீட் 2024 எக்ஸாமினேஷன். சரி, இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 வெல் நோன் பிளான்ட் ஸ்பீசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் வந்து இதை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் வந்து சில பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. மைமோசா பியூடிகா, இது டச் மீ நாட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டால் சினிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்க வேலிகாத்தான், அகேசியா அராபிகா. தென் இங்கே பாருங்க அகேசியா, ஆஸ்திரேலியன் அகேசியா ஸ்பீசிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த ஸ்டாக் ஆஃப் த லீஃப் வந்து லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக மாடிஃபை ஆயிருக்கு, அதனால இதை பில்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரோசாபீஸ் ஸ்பைசிபெரா. தென் நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, அகேசியா கேட்டச்சு. தென் பித்தோக்ளோபியம் டல்சி. ஸோ இந்த பித்தோக்ளோபியம் டல்சி இந்த கொடுக்காய் புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் வந்து இதில் வந்து நீங்கள் 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஃபேமிலியை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இந்த ஃபேமிலியோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெகுமினேசிய ஃபேமிலியோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து சப் ஃபேமிலி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி பாருங்க, இந்த லெகுமினேசிய ஃபேமிலியோட கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டெக்ஸானமிக்கல் ஹைரார்கி ஃபேமிலி வந்து இது வந்து இன்னும் பிலாங்ஸ் டு த கிங்டம் பிளான்டே. சரி, இதனுடைய சப் கிங்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து பெனரோகேம்ஸ். பெனரோகேம்ஸ் இன்க்ளூட்ஸ் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். இதில் இந்த ஃபேமிலி வந்து எந்த டிவிஷனில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சியோஸ்பர்ம், ஃப்ளவரிங் பிளான்ட். இப்போ இதில் இந்த டேப் ரூட் சிஸ்டம் இருக்குது. இப்போ ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 4 or 5 செப்பல்ஸ் இருக்குது. கரோலாவில் வந்து 4 or 5 பெட்டல்ஸ் இருக்குது. 4 அந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா டெட்ராமெரஸ், 5 அந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் இருந்ததுனாக்கா வந்து பென்டாமெரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே வந்து டைகாட்லிடனே ஃப்ளவர்ஸ் ஆர் இது டெட்ராமெரஸ் ஆர் பென்டாமெரஸ். ரூட் வந்து டேப் ரூட் இருக்கும், லீவ்ஸில் வந்து ரெட்டிகுலேட் வெனிஷன் இருக்கும். சரி, இதில் பாருங்க பெட்டல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதனால என்ன சொல்கிறாங்க பாலிபெட்டலின்னு சொல்கிறாங்க. பெட்டல்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் another, so it is called as polypetalous. தென் இது என்ன சீரீஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து கால்சிஃப்ளோரே. கால்சிஃப்ளோரே சீரீஸில் இருக்கிற பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பெரிகைனஸ் ஓவரி இருக்கும். என்ன இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து பெரிகைனஸ் ஓவரி இருக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர். தென் இந்த ஃபேமிலி வந்து லெகுமினேசிய ஃபேமிலி என்ன ஆர்டரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோசெல்ஸ் ஃபேமிலி லெகுமினேசி. இந்த லெகுமினேசியாவில் வந்து 3 சப் ஃபேமிலிஸ் இருக்கு. என்னென்ன சப் ஃபேமிலிஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருக்கோம். ஃபேபேசியே, சீசல்பினைடியே அண்ட் மைமோசைடியே. ஸோ இது எதை பேஸ் பண்ணி வந்து இந்த ஃபேமிலியை வந்து இந்த ஃபேமிலியில் வந்து 3 சப் ஃபேமிலிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து ஓகே. ஸோ இதில் இருக்கிற வந்து இந்த பெட்டல்ஸோட அதனுடைய கேரக்டர்ஸ், ஆண்ட்ரேசியம் இந்த மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்ஸோட கேரக்டர், அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் கேரக்டர் எல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இதில் வந்து 3 சப் ஃபேமிலிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அனதர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து இந்த லெகுமினேசிய ஃபேமிலி பார்த்தீங்கன்னாக்க வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டைகாட்லிடன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஃபேமிலி என்ன பார்த்தோம், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இது கொஞ்சம் ரீகால் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டைகாட்லிடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆஸ்ட்ரேசியா கொடுத்துருப்பாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபேமிலி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து லெகுமினேசியே. சரி, ஸோ இதில் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற சப் ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா மைமோசைடியே. ஸோ இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னா சப் ஃபேமிலி மைமோசைடியே. சரி, இந்த மைமோசைடியே சப் ஃபேமிலியில் வந்து எத்தனை ஜெனிரா இருக்குது, டோட்டலாக எத்தனை ஜீனஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க? 56 ஜெனிரா
அண்ட் 2800 ஸ்பீசிஸ் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இது மோஸ்ட்லி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் தான் வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து க்ரோ ஆகுது. இப்போ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்னென்ன ஃபார்மில் க்ரோ ஆகுது பாருங்கள். இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ட்ரீ ஃபார்மில் தான் க்ரோ ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து அக்கேஷியா கொடுத்துருக்காங்க. சில பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்ரப்ஸ் புதர் செடிகள் மாதிரி வந்து க்ரோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து டைகோரியோஸ்டாக்கிஸ் ரேர்லி வந்து உட்டி கிளைம்பர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து என்டடா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் ரீகால் பண்ணணும், ட்ரை டு ரிமெம்பர். அதே போல் இந்த சம் பிளான்ஸ் வந்து இந்த ஜெரிக் கண்டிஷனில் க்ரோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஜெரிக் கண்டிஷன்னாக்க வந்து ட்ரை கண்டிஷன்ஸில். எக்ஸாம்பிள் வந்து அக்கேசியா. சரி, இந்த ஃபேமிலி வந்து இந்த டைகாட்லிடனேவில் வச்சுருக்காங்களா இல்லை மோனோகாட்லிடனே வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். இந்த சப் ஃபேமிலிஸ் கம்மிங் அண்டர் டைகாட்லிடனே. அதனால் என்ன டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம் இருக்கும்? டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும். ஆணிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும். தென் ஸ்டெம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்டெம் வந்து சாயிலுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக க்ரோ ஆகும். எரெக்ட், அப்ரைட். எரெக்ட்னாக்கா அப்ரைட், ஸ்ட்ரெயிட்டாக க்ரோ ஆகும். ஓகே, ஸ்டெம் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக இருக்கும், உட்டியாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் உருளையாக இருக்கும், பிரான்ச்சு ஸ்டெம் வித் பிரான்ச்சஸ் போல் உட்டியாக இருக்கும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் இல்லை நல்லா கட்டை மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் வந்து உட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், இந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து லீஃப் வித் ஸ்டாக்கா வித்தவுட் ஸ்டாக்கா? இந்த ஸ்டாக் ஆஃப் த லீஃப் தான் வந்து பிடிஓல்னு சொல்கிறாங்க. லீவ்ஸ் வித் ஸ்டாக் கால்ட் அஸ் பிடியோலேட். இப்போ இந்த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் வந்து ஆல்டர்னேட் ஃபார்மில் இருக்குது. ஆல்டர்னேட்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். ஒன்லி ஒன் லீஃப் இஸ் அட்டாச் அட் ஈச் நோடு. ஒன்லி one leaf is attached at each node is called as alternate. That leaves are arranged in alternate manner. Leaves with stipule. The base of the leaf pathina a small leafy appendage irukum. That is called as stipule. Leaves with stipule called as stipulate. சரி, இதில் மோஸ்ட்லி என்ன டைப் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து காம்பவுண்ட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இன் அபவுட் காம்பவுண்ட் லீவ்ஸ்? காம்பவுண்ட் லீவ்ஸ்னாக்கா ஒரு மெயின் ஆக்சிஸில் வந்து நிறைய லீஃப்லெட்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த லீஃப்லெட்ஸ் பாருங்க இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ நம்ம இந்த டேமரின் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த புளிய மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இந்த சரி ஓகே. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது பேர்ஸ்ல முடியுதா இல்லை சிங்கிள் முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து பேர்ஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பேரிபின்னேட். காம்பவுண்ட் லீவ்ஸ்னா there are several leaflets are arranged on the common axis is called as compound leaf. ஸோ இந்த காம்பவுண்ட் லீவ்ஸ் வந்து அந்த டிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பேர்ஸில் முடிஞ்சதுன்னா அது பேரிபினேட் சொல்லுவாங்க. இல்லை சிங்கிள் லீஃபில் முடிஞ்சதுன்னா தட் இஸ் இம்பேரிபினேட். தென் இந்த ஃபேமிலி வந்து டைகாட்லிடன்ஸில் வச்சுருக்காங்க. அதனால வந்து என்ன டைப் ஆஃப் வினேஷன் இருக்கும்? ரெட்டிகுலேட் வினேஷன் இருக்கும். தென் அனதர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பாருங்கள், இந்த லீஃப் பேஸ் வந்து ஸ்வெல்லனாக இருக்கும். The swollen leaf base is called as pulvinous. What is pulvinous? Swollen leaf base is called as pulvinous. So this is one of the very important characters seen in this family. Then இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. சில பிளான்ட்ல பார்த்தீங்கன்னாக்க வந்து லீஃப் என்ன மாடிஃபையாக இருக்கு? பில்லோடு. எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் அகேஷியா. The stalk of the compound leaf modified into leaf-like structure. That modified petiole carry out the process photosynthesis. Then சில பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டிபியூல்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக மாறி இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் அகேசியா நிலோட்டிகா. இந்த பிளான்ட்ல வந்து ஸ்டிபியூல்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக மாறி இருக்கு, முள்ளா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நெக்ஸ்ட் பாருங்க, என்ன டைப் ஆஃப் இன்ஃப்ளோசன்ஸ் இருக்கு இந்த ஃபேமிலி மெம்பர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெசிமோஸ் ஹெட். So racemose type of inflorescence now older flowers are seen at the base, younger flowers are seen at the tip of the inflorescence axis. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதே போல ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பஞ்சா வந்து அந்த டிப்ல இருக்கும். ஃப்ளோரல் ஆக்சிஸ், swollen and sessile flowers are basipetally arranged on the former. Example acacia. இதுல வந்து இன்ஃப்ளோரசன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அக்ரோபெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்கு, பேசிபெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்கு. அக்ரோபெட்டல் அரேஞ்ச்மெண்ட் seen in racemose. பட் சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ்ல தான் பேசிபெட்டல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஆனால் இந்த ரெசிமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ்லேயும் சில ஃப்ளவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஓல்டர் ஃப்ளவர்ஸ் ஆர் சீன் அட் த டாப், யங்கர் ஃப்ளவர்ஸ் ஆர் சீன் அட் த பேஸ். எக்ஸாம்பிள் அகேசியா கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ளோரல் கேரக்டர்ஸை பார்க்கும்போது பாருங்க, இந்த ஃப்ளவர்ஸில் வந்து பிராக்ட் இருக்கு, அதனால பிராக்டியேட் அப்படின்னு சொல்றாங்க. தென்
ஃப்ளவர் எங்கே கட் பண்ணாலும் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் கட் பண்ணும்போது நமக்கு 2 ஈக்குவல் ஆல்ஸ் கிடைக்கும். அதனால ஆக்டினோமார்பிக் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் ரெண்டுமே இருக்கிறதுனால பைசெக்சுவல் அப்படின்னு சொல்கிறோம். தென் பெரிகைனஸ். பெரிகைனஸ்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ovaries of superior or of inferior. That means the floral parts such as sepals, petals, stamens எல்லாம் வந்து எங்க அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஆஃப் த ஓவரி. இந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து ஓவரிக்கு கீழே இருந்ததுன்னா அது சுப்பீரியர் ஓவரின்னு சொல்லுவாங்க. ஓவரியோட மிடில் அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னாக்க வந்து தட் இஸ் பெரிகைனஸ். ஓவரியோட டாப்ல அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னாக்க வந்து தட் இஸ் வந்து இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிகைனஸ் அப்படின்னாக்க வந்து ஆஃப் இன்ஃபீரியர். அண்ட் ஃப்ளவர்ஸ் வித் ஸ்டாக் ஆர் வித்தவுட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது வித்தவுட் ஸ்டாக் செசைல். தென் டெட்ராமிரஸ் ஆர் பென்டாமிரஸ்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டெட்ராமிரஸ் ஆர் பென்டாமிரஸ்? இப்போ கேலிக்ஸ், கரல்லா, ஆண்ட்ரீசியம், கைனீசியம் அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்க வந்து இந்த ஃப்ளோரல் வால்ஸ் வந்து 4 அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கேலிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 4 செப்பல்ஸ், கரல்லா கன்சிஸ்ட் ஆஃப் 4 பெட்டல்ஸ், ஸ்டேமன்ஸ் 5 and 4 under multiplications இருந்ததுன்னா that is tetramerous. So calyx consists of 5 sepals, corolla consists of 5 petals, 5 stamens, and the multiplications இருந்ததுன்னா that is pentamerous. Floral whorls வந்து 4 under multiplications இருந்ததுன்னா that is tetramerous னு சொல்லுவாங்க. 5 under multiplications இருந்ததுனாக்கா வந்து pentamerous னு சொல்லுவாங்க. சரி, இங்க பாருங்க calyxல எத்தனை sepals இருக்கு? 4 to 5 sepals இருக்கு. இந்த செப்பல்ஸ் யுனைட்டடா ஃப்ரீயா? ஃப்ரீ. அதனால பாலிசெப்பலஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சில ஸ்பீசிஸ்ல வந்து யுனைடெட், இட் இஸ் கேமோசெப்பலஸ். 2 டைப்பும் இருக்கு. ஓகே, பாலிசெப்பலஸும் இருக்கு, கேமோசெப்பலஸும் இருக்கு. இதே போல செப்பல்ஸ் ஜஸ்ட் டச் ஒன் அனதர் வித்தவுட் ஓவர்லாப்பிங். அதனால இது என்ன சொல்றாங்க? வேல்வேட் எஸ்டிவேஷன் சொல்றாங்க. வேல்வேட், ட்விஸ்டட், இம்ப்ரிகேட் அந்த மாதிரி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிங்க. தென் சேம் லைக் கேலிக்ஸ். கேலிக்ஸை போலவே கரோலா பாருங்க 4 to 5 பெட்டல்ஸ் இருக்கு. இதில் வந்து கேமோ பெட்டலஸும் இருக்கு, பாலி பெட்டலஸும் இருக்கு. சம்டைம் கேமோ பெட்டலஸ், மோஸ்ட்லி வந்து பாலி பெட்டலஸ். பெட்டல்ஸ் ஆர் ஃப்ரீ. இங்கே வந்து பெட்டல்ஸ் ஜஸ்ட் டச் ஒன் அனதர் வித்தவுட் ஓவர்லாப்பிங். அதனால என்ன டைப் ஆஃப் எஸ்டிவேஷன் கொடுத்துருக்காங்க? வேல்வேட் எஸ்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் வால் ஆஃப் த ஃப்ளவர் ஆண்ட்ரீசியம். ஆண்ட்ரீசியம் நிறைய ஸ்டேமன்ஸ் இருக்கு, இன்டெஃபினிட் ஸ்டேமன் இருக்கு. ஸ்டேமன்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர், பாலிஆண்ட்ரஸ். Stamens have long filament. Then anther dithecus. What do you know about dithecus? Dithecus means with how many lobes? 2 lobes. Dithecus anther with 2 lobes. Dorsifixed. The andrecium எங்க ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டார்சல் சைடில் இருக்கு. இன்ட்ரோஸ் இது ஸ்பிளிட் ஓப்பன் டுவோர்ட்ஸ் இன்சைட். தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரோஸ். இந்த உள்பக்கமாக வெடிச்சதுனாக்கா தட் இஸ் இன்ட்ரோஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸெட்டட்னாக்கா வந்து ஃப்ளவருக்கு வெளியில் இருக்கும். ஸ்டேமன் வந்து ஃப்ளவர்லேருந்து வெளிப்பக்கமாக வந்திருக்கும். இன்சர்டட் அண்ட் எக்ஸெட்டட்னு சொல்லுவாங்க. இன்சர்டட்னாக்கா ஸ்டேமன்ஸ் வந்து ஃப்ளவருக்குள்ளவே இருக்கும். எக்ஸெட்டட்னா ஃப்ளவருக்கு வெளியில் இருக்கும். ஓகே, தென் இதுலேயும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நிறைய ஸ்டேமன்ஸ் இருக்குது. பொதுவாக வந்து நிறைய ஸ்டேமன்ஸ் இருக்குது. ஆனால் சில ஸ்பீசிஸில் பார்த்தீங்க, ப்ரோசாபிஸில் பார்த்தீங்கன்னாக்க வந்து 10 ஸ்டேமன்ஸ் தான் இருக்குது. ஸ்டேமன்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. தென் மைமோசாவில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேமன்ஸ் தான் இருக்குது. இதுலேயும் வந்து பாலிஆண்ட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ஸ்டேமன்ஸ். தென் அக்ரோகார்பஸ் 5 ஸ்டேமன்ஸ் இருக்குது. இதுலேயும் பாலிஆண்ட்ரஸ் தான், ஸ்டேமன்ஸ் ஃப்ரீ. தென் அல்பீசியாவில் பார்த்தீங்கன்னாக்க வந்து ஃபிலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேமன் ஃபியூஸ்டு டுகெதர் ஃபார்ம் சிங்கிள் பண்டில். அதனால் அது என்ன சொல்கிறாங்க? மோனோ அடல்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேமன், நிறைய ஸ்டேமன் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க? மோனோ அடல்பஸ். இந்த மோனோ அடல்பஸ் ஸ்டேமன் வந்து எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்வேசியா ஃபேமிலியிலேயே இருக்கும். கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. தென் கைனீசியம். கைனீசியமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஓவரி வித் ஹவு மெனி லாக்யூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனிலாக்குலார் சுப்பீரியர் ஓவரி. யூனிலாக்குலார் சுப்பீரியர் ஓவரி வித் என்ன பிளசன்டேஷன்? மார்ஜினல் பிளசன்டேஷன் இருக்குது இந்த ஃபேமிலி மெம்பரில். இல்லை, சரி. நெக்ஸ்ட் ஃப்ரூட்டு. மோஸ்ட்லி வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ரூட் இருக்குது பாருங்கள்? லெக்யூம் டைப் ஆஃப் ஃப்ரூட்டு. லெக்யூம் டைப் ஆஃப் ஃப்ரூட்னாவே இட் பிலாங்ஸ் டு ட்ரை ஃப்ரூட். பட் தென் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து எண்டோஸ்பர்மஸா நான் எண்டோஸ்பர்மிக் சீட்ஸ்.
இல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஃபேமிலியில வந்து இந்த காட்லிடன்ஸ்ல சீட்ல இருக்கிற காட்லிடன்ஸ்லயே வந்து ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் ஆகும். கோகோனட்ல பார்த்தீங்கன்னாக்க வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். அது எண்டோஸ்பெர்மஸ் சீட். பட் ஆனா இந்த சீட்ல பீன்ஸ் அதுலலாம் பார்த்தீங்கன்னாக்க வந்து இந்த காட்லிடன்ஸ்லயே வந்து நியூட்ரிஷன் ஸ்டோர் ஆகுறதுனால அது என்ன சொல்றாங்கன்னா, நான் எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் இந்த ஃபேமிலியில வந்து பார்த்தீங்கன்னா, பாலினேஷன் எப்படி நடக்குது? த்ரூ இன்செக்ட்ஸ். அதனால என்ன சொல்றாங்க? என்டமோபில்லி அப்படின்னு சொல்றாங்க. பாலினேஷன் த்ரூ இன்செக்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் என்டமோபில்லி. தென் இந்த என்டையர் கேரக்டர் இந்த ஃபேமிலியோட கேரக்டர்ஸ வந்து ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. The entire floral character explained with the help of formula which is called as floral formula that can be explained with the help of diagrammatic representation called as floral diagram. சரி பாருங்க இந்த டயகிராமை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்ட் கொடுத்திருக்காங்க. So this one is bract. Flowers with bract called as bracteate. The next பாருங்க this one is actinomorphic. இந்த ஃப்ளவர் எங்க கட் பண்ணாலும் வெர்டிகல் டைரக்ஷன்ல நமக்கு 2 ஈக்குவல் ஆல்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால இது என்ன சொல்றாங்க? ஆக்டினோமார்பிக்னு சொல்றாங்க இந்த சிம்பிள். The next பார்த்தீங்கன்னா androecium and gynoecium. This one is androecium. This one is gynoecium. Androecium and gynoecium இருக்கிறதுனால இந்த சிம்பிள் வந்து பைசெக்சுவலுக்கு யூஸ் பண்றாங்க. The next பாருங்க calyx. Calyx வந்து 4 to 5 sepals. This one is polysepalous. Or இங்க டயகிராம்ல பார்த்தீங்கன்னா யுனைட்டட். அதனால 4 to 5 gamosepalous united. Just touch one another without overlapping. So valvate estivation இருக்கு. Next same like calyx. Corolla. Corolla consists of how many petals பாருங்க? இதுல 5 கொடுத்திருக்காங்க. some speciesல பார்த்தீங்கன்னா 4 petals இருக்கு. So this one is polypetalous free. இந்த bracketல கொடுத்தாங்க அப்படின்னாக்க வந்து gamopetalous. So இந்த டயகிராம்ல கொடுத்திருக்கிறது gamopetalous. petals unite ஆயிருக்கு. just touch one another without overlapping. அதனால இது என்ன சொல்லலாம் நம்ம velvet estivation தான் இதுலயும். இந்த நெக்ஸ்ட் பாருங்க androecium. இது எல்லாமே ஸ்டேமன்ஸ். நிறைய ஸ்டேமன்ஸ் இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க? polyandrous. polyandrous condition. Then gynoecium. This one is gynoecium. gynoeciumல எத்தனை லாக்யூல் இருக்கு? சிங்கிள். unilocular. unilocular syncarpus superior ovary. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த ஃபேமிலியில என்ன இருக்கு? சுப்பீரியர் ஓவரி ஆர் பெரிகைனஸ். பெரிகைனஸ்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆஃப் சுப்பீரியர் ஆர் ஆஃப் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ இங்க ஜிக்கு கீழே லைன் கொடுத்தா வந்து சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதையும் கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ளோரல் ஃபார்முலாவும் வந்து ரிப்பீட்டடா கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஃபேமிலியில இருந்து நமக்கு வந்து நிறைய எக்கனாமிக்கலி வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. சில பிளான்ஸ்ல இருந்து நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து டிம்பர் கிடைக்குது. அதே போல சில பிளான்ஸ்ல இருந்து சில பிளான்ஸ் வந்து நம்ம ஃபியூலா யூஸ் பண்றோம். நம்ம ரூரல் ஏரியாஸ்ல வந்து இந்த வுட்டை வந்து பர்ன் பண்ணி அதை குக் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன பிளான்ட் வந்து டிம்பர் அண்டு ஃபியூலா யூஸ் பண்றாங்க நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க இதனுடைய நிக் நேமும் கொடுத்துருக்காங்க. டேசி பபுள் அப்படின்னு சொல்றாங்க. அகேசியா அராபிகா. அகேசியா அராபிகான்றது வந்து இந்த வேலி காத்தான்னு சொல்லுவாங்க. இந்த வந்து இதனுடைய டிம்பர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபியூலாவும் யூஸ் பண்றாங்க. தென் கசாரின்ற பிளான்ட் இதனுடைய பொட்டானிக்கல் நேம் என்ன பாருங்க? ப்ரோசாபிஸ் செனரிஃபோலியா. தென் ஜம்போ இது வந்து ஜைலியா ஜைலோகார்பான்னு சொல்லுவாங்க. செரிஸ் அல்பீசியா லெபக். இந்த பிளான்ட் தான் இங்க கொடுத்துருக்கு பிக்சர்ல பாருங்க. அல்பீசியா லெபக். ஸோ இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய டிம்பர் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து இந்த பிளான்ஸ் யூஸ் பண்றாங்க. அதே போல ரூரல் ஏரியாஸ்ல இந்த பிளான்ஸை வந்து ஃபியூலா யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க சில பிளான்ட் ஸ்பீஸை வந்து ஃபுட்டாகவும் யூஸ் பண்றாங்க. அனிமல்ஸ்க்கு வந்து ஃபாடராகவும் யூஸ் பண்றாங்க. என்ன பிளான்ட் பாருங்க? இப்பதான் பார்த்தோம் நம்ம அல்பீசியா லெபக். இந்த லீவ்ஸ் வந்து ஃபுட்டா யூஸ் பண்றாங்க அண்ட் ஃபாடராகவும் யூஸ் பண்றாங்க. இந்த நெக்ஸ்ட் பித்தஸ்டெலோபியம் டல்சி. இது வந்து கொடுக்காப்புளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு, கிரீன் கலர்ல இருக்கு. நல்லா ஸ்வீட்டா இருக்கும். இந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நல்லா ஃபோல்டா இருக்கும். இந்த கொடுக்காப்புளின்னாவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே. அண்ட் அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்றோம். தென் சில பிளான்ட் ஸ்பீசிஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா வந்து நமக்கு கம்மும் கிடைக்குது. என்ன பிளான்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அகேசியா ஸ்பீசிஸ்ல இருந்து வந்து கைண்ட் ஆஃப் கம் இஸ் எக்ஸ்ட்ராக்டட்.
இந்த அகேசியா செங்கல் அப்படின்ற பிளான்ட்ல இருந்து இந்த கம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இந்த கம் வந்து அரபிக் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் காமன்லி கால்ட் அஸ் கம் அரபிக் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன்லயும் யூஸ் பண்றாங்க. ஓகே, கன்ஃபெக்ஷனரிலையும் யூஸ் பண்றாங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் another எக்கனாமிக்கலி வேல்யூபிள் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த ஃபேமிலியில இருந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து நிறைய பிளான்ஸ் வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்டாகவும் கல்டிவேட் பண்றாங்க. என்னென்ன பிளான்ட் பாருங்க. சூய் முய், மைமோசா பியூடிகான்னு சொல்றாங்க. டச் மீ நாட் பிளான்ட், இது எல்லாருக்குமே தெரியும். தொட்டால் சினிங்கி அப்படின்னு சொல்லுவோம். தென் லாஸ்வந்தி, நெப்டூனியா ஒலரேசியா. ஸோ இந்த பிளான்ட்டும் ஆர்னமெண்டல் பிளான்ட்டா கல்டிவேட் பண்றாங்க. தென் ஆஸ்திரேலியன் அகேசியா. ஸோ இது இன்ட்ரோடக்ஷனே நம்ம பார்த்தோம், இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அகேசியா மெலனோசைலான். இந்த நெக்ஸ்ட் ஹெட்ஜ் பிளான்ட். இந்த ஹெட்ஜ் பிளான்ட் தான் கொடுக்காப்புளின்னு சொல்லுவோம். பித்தசெலோபியம் டல்சி. பித்தசெலோபியம் டல்சி, இதுக்கு என்ன நேம் சொல்றோம் நம்ம, கொடுக்காப்புளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த பிளான்ட்டும் வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்டா கல்டிவேட் பண்றாங்க. இந்த பிளான்ட் வந்து காமனா என்ன சொல்றாங்கன்னா ஹெட்ஜ் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஃபேமிலியில இருந்து, இந்த மைமோசைடியா ஃபேமிலியில இருந்து சம் அதர் யூசஸும் நமக்கு வந்து கிடைக்குது. என்னென்ன பாருங்க. இந்த சீக்காய்ன்றது நமக்கு எல்லாமே தெரியும். அகேசியா கேசியா கான்சினா, இதுல இருந்து இந்த சீக்கை காய் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த சீக்கா அந்த ஃப்ரூட் பாட்ல இருந்து பாடை வந்து நல்லா வந்து மிஷின்ல கொடுத்து கிரைண்ட் பண்ணி அதுல இருந்து அந்த பவுடரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, இந்த பவுடர் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் ஹேர். ஓகே, இந்த ஹெட் பாத் எடுக்கும்போது வந்து சீக்காய் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அகேசியா கேட்டச்சி, இது வந்து காத்தா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் வுட், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், மோர் டியூரபிள். அதனால வந்து இஸ் எக்கனாமிக்கலி வேல்யூபிள் பிளான்ட். நெக்ஸ்ட் பாருங்க. ப்ரோசாபேஸ் ஸ்பைசி ஜீரா. இது வந்து க்ரோன் ஆஸ் விண்ட் பிரேக்கர் இன் ராஜஸ்தான். இது வந்து நம்ம ஜெனரலா சொல்லும்போது வந்து என்ன சொல்லுவோம்னா முள்ளு செடின்னு சொல்லுவோம், வேலி காத்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அதிகமா எங்க கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல. ஓகே, க்ரோன் ஆஸ் விண்ட் பிரேக்கர். இந்த காத்து வேகமா அடிக்கும் போது காத்து வந்து ஓகே தடுக்கிறதுக்காக வந்து அதை யூஸ் பண்றாங்க. Thank you very much for listening our videos. Those watching our videos, you are requested to like, subscribe and share to your friends. All the best. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து எஸ்பெஷலி த ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் NEET 2024 examination, for them this video is prepared.